அம்மாவின் கை. அன்று இரவு வானம் மிகவும் கருப்பாக இருந்தது. மெதுவாக மழைத்துளிகள் ஜன்னலில் விழத் தொடங்கின. டப் டப் என்று சத்தம் கேட்டது. குட்டி அருண் தனது படுக்கையில் படுத்துக்கொண்டு ஜன்னலையே பார்த்துக் கொண்டிருந்தான். திடீரென்று வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம். மின்னல் பளிச்சென்று வெட்டியது. அந்த வெளிச்சம் அறையெங்கும் பரவியது. அருண் பயந்து போய் தனது கண்களை இறுக மூடிக்கொண்டான். மின்னல் வெட்டிய அடுத்த நிமிடம் ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது. டமார் என்று அந்த சத்தம் ஊரையே அதிர வைத்தது. அருண் பயத்தில் நடுங்கினான். அவன் தனது மென்மையான போர்வையை இழுத்து தலைக்கு மேல் மூடிக்கொண்டான். இருட்டில் அவனுக்கு தனியாக இருக்க மிகவும் பயமாக இருந்தது. அவன் இதயம் திக் திக் என்று வேகமாக துடித்தது. அம்மா அம்மா என்று மெல்லிய குரலில் அருண் அழுதபடி அழைத்தான். அப்போது அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அருணின் அம்மா அறைக்குள் நுழைந்தார். அவர் கையில் ஒரு சிறிய இரவு விளக்கு இருந்தது. அந்த விளக்கு அந்த அறையை மென்மையான மஞ்சள் ஒளியால் நிரப்பியது. அம்மா மெதுவாக நடந்து வந்து அருணின் படுக்கைக்கு அருகில் உட்கார்ந்தார். ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று மிகவும் மென்மையாக கேட்டார். அம்மாவின் குரலை கேட்டதும் அருணுக்கு ஆறுதலாக இருந்தது. அருண் மெதுவாக போர்வையை முழுவதுமாக விளக்கினான். அம்மாவின் அன்பான முகத்தை பார்த்தவுடன் அவனுக்குள் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அவன் அம்மாவின் மடியில் தலை சாய்த்துக் கொண்டான். அப்போது அம்மா அருணின் குட்டி கையை தனது மென்மையான கைகளால் பிடித்துக் கொண்டார். மழை பெய்தால் பூக்கள் சிரிக்கும், பூமி குளிரும். இது இயற்கையின் இசை. நீ பயப்பட வேண்டாம், நான் உன் கையை பிடித்துக்கொண்டே இருப்பேன் என்றார். அம்மாவின் கையில் இருந்த அந்த இதமான சூடு அருணின் உடல் முழுவதும் பரவியது. இப்போது ஜன்னலுக்கு வெளியே கேட்ட இடி சத்தமும் மின்னலும் அவனுக்கு பயத்தை தரவில்லை. அவன் முகத்தில் ஒரு அழகான புன்னகை அரும்பியது. அம்மாவின் அன்பான ஸ்பரிசத்தால் அருணின் பயம் முற்றிலும் நீங்கியது. அன்பு இருந்தால் பயம் ஓடிப்போகும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் அம்மாவின் கையை பிடித்தபடியே நிம்மதியாக கண்மூடி உறங்கினான்.